தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். இந்த நாளில் பாராளுமன்றத்தில் பெரும் ஒரு அமளி பெரும் பிரச்சனை. அரசாங்கத்தை வறுத்தெடுத்திருக்கிற ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன நண்பர்களை முழுமையாக காணொலியோடு இணைந்தால் இதனை பார்க்க முடியும். நண்பர்களே, இன்றைய நாளில் நீதி மற்றும் சட்ட ஆட்சி தொடர்பாக ஒரு முக்கியமான பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்திலே ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியின் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து உடனடியாக இதனை விசாரணைக்கு எடுக்க வேண்டும், விசாரணை என்று சொல்வதை விட விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த போது நண்பர்களே, ஒரு முக்கியமான பிரச்சனை வந்தது. சட்டமா அதிபர் திணைக்களம் சம்பந்தமான விடயங்கள்லாம் பேசப்பட்ட போதும் அந்த பாராளுமன்றத்துக்கு மீயர் சபைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சபாநாயகர் அவரிடம் இந்த விடயம் சொல்லப்பட்ட போது அரசாங்கத்தினுடைய அமைச்சர் எதுக்கும் பயப்படாமல் நான் பெரியார் என்று சொல்லி கதைக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் பிமல் ரத்நாயக்க என்று சொல்லக்கூடிய அமைச்சர் அவர் எதிர்க்கட்சிகளை கொஞ்சம் எப்படியும் நக்கல் அடிப்பார். அவர் சொன்னார், இது அவசரமான விஷயம் இல்லை, இது நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சட்ட ஆட்சி நீதிமன்ற கட்டமைப்புகள் சம்பந்தமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாராளுமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இதுக்கு அவசரமான பிரேரணை ஒன்று கொண்டு வர வேணும், அவசரமான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த பிரேரணை என்று சொல்லி நான் கருத இல்லை, அரசாங்கமும் கருத இல்லை, இது அவசரம் இல்லை, ஆறுதலான விஷயம். மற்றது இந்த பிரேரணையை உடனடியாக எடுக்க வேண்டும், விடிய தான் கொண்டு வாரீங்க நீங்கள், அப்போ அவசரம் இல்லை என்று சொன்னோன்னா மற்றது இன்னொரு விஷயத்தை சொன்னார். அதுதான் எதிர்கட்சிகளை குழம்ப வைத்தது. அதாவது பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 52 நாள் புரட்சி ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும். மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன ரணில் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மைத்ரிபால சிறிசேன ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணிலை வீட்டு அணுகி போட்டு மஹிந்தவை பிரதமராக்கினார். அதில் 54 புரட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் அமளிதுமொழியானது. அடி கொச்சு காத்தூரில் அடித்தான், கதனையை தூக்கி அடித்தான், பள்ளிக்கூட பிள்ளைகள் என்ன, நேசரி பிள்ளைகள் என்ன, அவங்கள விட நாங்கள் வேறு லெவல்னு சொல்லி அடித்து தூள் கிளப்பினார்கள். அந்த அப்படி ஒரு 54 புரட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புரட்சிக்கு பிறகு பாராளுமன்றம் கொஞ்சம் அமர்ந்து இருந்தது, ஒரு இயல்பாக போய்கொண்டிருந்தது, கதையில் போய்கொண்டிருந்தது. ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அமளிதுமொழி. அப்போ உடனடியாக இந்த விவாதத்தை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னோன்னே இவள் அரசாங்கத்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயகவும் சொன்னார், நீங்கள் 20 பேர் இருந்து கொண்டு கூட கதைக்கிறீங்க, நாங்கள் தெரியும் தானே 3-2 பெரும்பான்மை நாங்கள் குழம்ப ஒழிக்கிட்டால் வேறு லெவலாக இருக்குமென்று சொல்லி அந்த கதையை கதைச்சோன்னு பிரச்சனை வேறு லெவலாக போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த விஷயத்தோட ஒரு ஹைலைட்டான விஷயம் நண்பர்களே, அதாவது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவரும் இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கில் போகிறார். அவர் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் கூடிய அமைச்சர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு மேலே வழக்கு இருக்குது, எங்களுக்கு மேலே வழக்கு இருக்குன்னு சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியை பார்த்து நீங்கள் குற்றஞ்சாட்டுறீங்க. யாருக்கு மேலால் உண்மையான வழக்குன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, பழைய நண்பர்களுக்கு தான் வழக்கு இருக்குது. பழைய நண்பர்கள் 2005ஆம் ஆண்டு நீங்கள் போஸ்டர் ஒட்டி ஆட்சியை கொண்டு வந்தீங்க, என்ன விஷயம்னு சொல்லி விரிவாக பார்த்தோம்னு நண்பர்களே. 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவுக்காக இந்த ஜேவிபி கடுமையாக உழைத்தது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி பீடத்துக்கு வர வேணும் என்று சொல்லி கடுமையாக உழைத்தார்கள். மற்றது இறுதி யுத்தம் காலப்பகுதி அண்மிக்குது, 2009 அண்மிக்கிறதுக்கு முன்பாக 2005ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் அதிகமாக இராணுவத்துக்கு யுத்தம் நடந்தபடியாக வர விரும்ப இல்லை. அப்போ கிராமமாக போய் இதே ஜேவிபி, இப்போ என்பிபி என்ற பெயரோட ஜேவிபி தான் கடுமையாக உழைத்தது. இராணுவத்தில் கிராம பிரச்சாரம் செய்தார்கள், இராணுவத்துக்கு இளைஞர்கள் வர வேணும்னு சொல்லி பிரச்சாரம் செய்த ஒரு விஷயம். மஹிந்த ராஜபக்ஷ ஒரு முக்கியமான நபர், அவர் வெல்ல வேணும் என்று சொல்லி அவருக்கு கடுமையான அவரை ஜனாதிபதி வெல்ல வைப்புக்காக உழைத்தவர்கள் இந்த ஜேவிபியினர். அப்போ மஹிந்த ராஜபக்ஷருடைய பழைய நண்பர்கள் இன்றைக்கு வந்து கொண்டு புதிய கதையெல்லாம் கதைக்கிறீங்க. இன்றைக்கு ஜேவிபி என்று ஓட்டு, இன்றைக்கு போய் நீங்கள் என்பிபி என்று புது கதை கதைக்கிறீங்க. உங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் ஆட்சியில் இருக்கார்கள், அவங்களுக்கு தான் வழக்கு இருக்கே ஒழிய எங்களுக்கு வழக்கில்லை என்று சொல்லி கடுமையாக வறுத்து எடுத்துட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முஜிபுர் ரஹ்மான். வறுத்தெடுத்தோட பாராளுமன்றம் இன்றைக்கு வேறு லெவலில் இருந்தது. வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் அதிகமாக ட்ரெண்டிங்காக வருவார். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லம்மா முன்னாள் உவா மாகாண அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர். பிறகு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபை எதிர்கட்சியால் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ இந்த விஷயம் முஜிபுர் ரஹ்மான் காய்ச்சோன்னே கனவேருக்கு இந்த அடி மாறி போயிட்டுது. ஏன்னா பழைய நண்பர்கள் பழைய விஷயத்தை கிண்டி கேட்குறாங்க, குறைவு தானே, இன்றைக்கு புது லேபிள் தானே, இன்றைக்கு என்பிபி ஊழல் இல்லை புது விஷயம் லேபிள் தானே,
என்றதோட அந்த விஷயம் வந்து ஹைலைட்டாக போனது. இன்றைக்கு இன்றைய நாள் சபை வேறு லெவலில் இருக்குது. செய்திகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். நன்றி நண்பர்களை, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன்.